எஸ்ஐயா 27 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. அது உணர்வுள்ள ஜனம் அல்ல என்று சொல்றாரு. நான் திருப்பி திருப்பி பேசியும் அந்த ஜனத்துக்கு உணர்வே இல்லை. அதான் குஷ்டரோகம், வெண்குஷ்டம். கையை மடியில போட்டு வெளியில எடுக்கும்போது அது வெண்குஷ்டமா இருக்குன்னா அது உணர்வே இல்லை. நம்ம என்னதான் வெளியில ஆக்டிவா இருந்தாலும் உள்ள சத்துருடைய சரக்கு இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடுவோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. வாசிங்க. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும். ஆண்டவர் இறங்க மாட்டார் பாத்தீங்களா? அதை உருவாக்கி அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். அதனாலதான் ஆண்டவர் பாக்குறாரு, மோசே உன் கையில குஷ்டம் இருக்குப்பா, குஷ்டத்தோட இந்த கோலை நீ பிடிச்சினா நீயும் வீக்கு, கோலும் வீக்கு. அதனால சில பேரால எவ்வளவு வார்த்தையை நம்ம கொடுத்தாலும் அந்த வார்த்தை கிரியை செய்ய முடியாம இருக்கிற இடத்துக்கு காரணம் என்னன்னா இந்த கை குஷ்டம். எலிசா தடியை கொடுத்து அனுப்புறாரு. கேயாசிட்ட தான் அந்த குஷ்டம் உள்ள கை. அப்ப நீ முன்னால போய் குழந்தை சூரியமையோட குழந்தை செத்து போயிருக்கு, இவன் கையில தடியை கொடுத்து நீ யார்ட்டையும் பேசாத, நேரா போய் இந்த தடி அந்த குழந்தை மேல வை அப்படின்னாரு. அவன் அந்த தடி எடுத்துட்டு போய் அந்த குழந்தை மேல வைக்கிறான். உணர்ச்சியே இல்லை, குழந்தை எழும்பவும் இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு? தடி மேலையா? இந்த பய அதான் சூனேமியா ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு. தடியை கொடுக்கும் போதே சொன்னான், இவனை நம்பாதீங்க, அவன் கையில சுத்தம் கிடையாது. ஆனா எலிசாவே, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, நீர் வருவீரானால் அந்த பிள்ளை பிழைக்கும். எலிசா போனாரு, பிள்ளை மேல படுத்தாரு, பிள்ளை தும்மி எழுந்துருச்சு. கைகளில் சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். மறுபடியும் மோசே கையை உள்ள போட்டான். ஆண்டவர் உள்ள பட சொன்னாரு, ஒப்பு கொடுத்தான். இதான் என் கையா. மோசேட்ட ஒரு நல்ல கேரக்டர்னா உடனே ஒத்துக்குவார். ஆண்டவரே இந்த கை எனக்கு வேணாம், ஆண்டவரே உள்ள போடுப்பா. மறுபடியும் ஒத்துக்கிட்டில்ல, ஒப்புக்கிட்டில்ல, உள்ள போட்டுரு, மறுபடியும் எடு. இப்போ உன் கை இல்லை, இப்போ நான் கொடுத்தது என் கை. இப்போ ஒரு கோல் உன் கையில வச்சிருக்க பத்தியா, அது என் கோல். இப்ப நீ போற பத்தியா சத்ருவை எதிர்த்து, அந்த இடத்தில் என் கோலும் என் கையும் உன்னை கொண்டு விழுங்கும்.